அனைவருக்கும் வணக்கம். பண்பாடு, கலாச்சாரம் இது எதையுமே மீறாத சிறப்பாக அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனம் படைத்தவர்களாக இருக்கக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணவரவு சிறப்பாக இருக்கும். 2024 உங்களுக்கு கிரக நிலைகள் நிச்சயம் சாதகமாகவே இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். செலவுகள் சற்று கட்டுக்கு அடங்காமல் தான் போகும். ஆனால் அதற்கு ஏற்றது போல உங்களுக்கு பணம் வருமானம் நிச்சயமாக இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது. எதிர்ப்புகள் எல்லாம் குறையக்கூடிய காலகட்டம் இது. நல்லவர்களின் நட்பு கிடைக்கப் போகின்றது. தந்தையார் வழியிலிருந்து உதவிகள் கிடைக்கும். பக்கபலமாக இருக்கப் போகின்றார்கள். குடும்ப உறவுகள், தந்தை வழி சொத்துக்களும் உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும். வீடு வாங்குவதற்கு குறைந்த பட்டியலில் கடன் கிடைத்துவிடும். புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாம் சென்று வருவீர்கள். எதிர்பாராத செலவுகளால் அவ்வப்போது சற்று திணறினாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல் உங்களுக்கு சனி பகவான் உதவுவார். உறவினர்கள், நண்பர்கள் உங்களுடைய நிலைமை புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு அவ்வப்போது தொல்லை கொடுப்பார்கள். அதையெல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் சனி பகவானினுடைய உத்திர பயிற்சி காலகட்டம் என்பதனால் சனி பகவான் சற்று தீமைகளை கொடுக்க முற்படுவார். ஆகையால் எந்த ஒரு வீண் வம்புக்கும் செல்ல வேண்டாம். கண் பார்வை, முதுகு வலி, பல்வலி கொஞ்சம் உங்களுக்கு அதிகமான பிரச்சனையை கொடுக்கலாம். உடல்நிலைக்கு ஏற்றாற் போல தவிர்க்க பாருங்கள் அல்லது சாப்பிட பாருங்கள். இந்த காலகட்டத்தில் ஓரளவு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்க போகின்றது. வேலை சுமை சற்று அதிகமாக இருக்கின்றதேன்னு சொல்ல வேண்டும். சில நேரங்களில் அழுத்தம் கொடுக்க வேண்டும். வருங்காலம் பற்றிய கவலைகள் எல்லாம் வந்து போனாலும் பெரிதாக பாதிப்படையத்தான் செய்வீர்கள். சிலரை நினைத்து ஆதங்கப்படுவீர்கள். உங்களுக்கு எந்த காலகட்டம் அருமையான யோகமாக காலகட்டம். குரு பகவான் பக்கபலமாக இருந்து உதவ போகின்றார். சற்று கோபம் அதிகரிக்கும். வீட்டில் நல்லவர்களுடைய நட்பை ஒருபொழுதும் இழந்து விடாதீர்கள். மற்றவர்கள் உங்களை தரைக்குறைவாக பேசினாலும் நீங்கள் அதற்கு பதிலளித்து தராமல் இருப்பது தான் நல்லதாக இருக்கும். பழைய பிரச்சனைகளை சிலர் கிளறுவார்கள். சோதனைகள் கொடுக்கவும் பார்ப்பார்கள். உஷாராக இருங்கள். உங்களுடைய பழைய நிம்மதி இறக்கப் போகின்றது. வழக்கு சாதகமாக முடிய போகின்றது. எடுத்த காரியத்தை எடுத்தபடியே வெற்றிகரமாக முடிக்கப் போகின்றீர்கள். சில நேரங்களில் சாட்சிக்காக விட சண்டைக்காரி மேல், அதாவது சாட்சிக்கார காலில் விழதோடு சண்டைக்காரன் காலில் போய் விடலாம் அப்படி என்று சொல்லுவாங்க. அப்படி ஒரு நிலை உங்களுக்கு உருவாகலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பேசி முடிக்கப் போகின்றீர்கள். அதை கொண்டு போய் வழக்காக மாற்றி அதற்கு நீங்கள் கேஸ் போட்டு அதற்காக எல்லாம் உங்களுடைய நேரத்தை செலவழிக்க வேண்டாம். ஈகோ பிரச்சனைகளினால் நீதிமன்றம் செல்ல நேரிடலாம். உங்களுடைய தாயாரின் உடல்நிலையை கவனமாக பார்த்து கொள்வதும் அவசியம். வண்டி வாகன செலவுகள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே வரும். ஆனால் அதையெல்லாம் சமாளித்து விடுவீர்கள். சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டாலும் குடும்ப ரீதியாக நீங்கள் கொடிகட்டி பறக்கப் போகின்றீர்கள். நெருங்கிய உறவினர்களாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது. ஏன் எதுக்கென்றால் பொண்ணு சொத்து பிரச்சனையாக இருக்கலாம். இன்னொன்று, உங்களுடைய வீண் வாக்குவாதங்களாக இருக்கலாம். இப்படி சில பிரச்சனைகள் வர அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதனால் உறவினர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டுப்பிடிக்க பாருங்கள். ஆனால் அவர்களை கவனிக்க வேண்டியது, கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. கிரகங்களின் பார்வை சூரிய பகவான் மீது படும்போது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில பிரச்சனைகள் உடல்நல ரீதியாக, தொழில் ரீதியாக வரலாம். இருந்தாலும் சூரிய பகவான் உங்களுக்கு பக்கபலமாகவே இருக்க போகின்றார். அயல்நாட்டு வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வர போகின்றது. கணவன் மனைவிக்குள் சில கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள் உண்டாகலாம். வீண் சந்தேகத்தாலேயும் சிலரின் நட்பாலேயும் உங்களுக்குள் பிரிவுகள்
வராமல் பார்த்து கொள்வது நல்லதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்து பெரிய பிரச்சனையாக சிலர் கிளப்புவார்கள். மனம் விட்டு பேசி உடனுக்குடன் தீர்த்து கொள்வதும் நல்லதாக இருக்கும். திடீரென்று அறிமுகமான அவர்களை வீட்டிற்குள் அழைத்து வந்து விடாதீர்கள். புதியவர்களை நம்பி பெரிய முடிவுகளை எல்லாம் எடுத்து சிக்கி திணற வேண்டாம். பொறுமையாக எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு இருந்து செயல்பட்டால் வெற்றி உங்கள் பக்கம்தான். ஓட்டுநர் உரிமம், வண்டிக்கு இன்சூரன்ஸ் இதையெல்லாம் புதுப்பிக்க தவற வேண்டாம். இல்லை என்றால் அபராதம் கட்ட வேண்டிய ஒரு நிலையும் இந்த காலகட்டத்தில் உருவாகும். சில நேரங்களில் உங்களை புரிந்து கொள்ளாமல் பிள்ளைகள் அவர்களுடைய வழியில் செல்வார்கள். சற்று விட்டு பிடியுங்கள். மனைவியின் விருப்பம் இல்லாமல் மனைவிக்கு பிடிக்காதவர்களிடம் பேசிக்கொண்டு இருக்க வேண்டாம். அது உங்களுக்குள் சில பிரிவை உண்டாக்கலாம். புது வீடு, மனை வாங்குவது, விற்பது, இந்த விதமெல்லாம், அதாவது இன்று பக்கமெல்லாம் எந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நிச்சயமாக முடியும். பிரச்சனைக்கு சமூகமான ஒரு தீர்வு காணக்கூடிய நிலையும் உருவாகப் போகின்றது. சகோதரர்கள் பக்கபலமாக இருந்து உதவப் போகின்றார்கள். இந்த காலகட்டம் முழுவதும் ராகு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார். அவ்வப்பொழுது உணர்ச்சி வசப்படுவீர்கள். சிலருக்கு நல்லது சொல்ல போய் அதுவே உங்களுக்கு பெரிய பாதிப்பாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகையால் யாருக்கும் நீங்களாக போய் நல்லது பண்ண நினைக்க வேண்டாம். யாருக்கும் பணம் வாங்கி தருவது, ஜாமீன் கையெழுத்து போடுவது கூடவே கூடாது. அப்புறம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை தான். அது மட்டுமல்லாமல் யாருடைய திருமண விஷயத்திலும் குறுக்க போய் நிற்க வேண்டாம். குடும்ப விஷயத்திலும் நிற்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களால் பெரிய பாதிப்புகள் நிச்சயம் உருவாகும். உங்களுக்கு எப்பொழுதும் நன்மையை கொடுக்கத்தான் முற்படுவார். ஆனால் கடவுளின் விபரீத ஆட்டம் எப்படி என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் எப்பொழுதெல்லாம் பாவங்களை செய்கின்றீர்களோ, எப்பொழுதெல்லாம் வேண்டாத வேலைகளை செய்கின்றீர்களோ, அப்பொழுதெல்லாம் இது தவறு என்று தெரிந்தும் அதை செய்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் கடவுளின் விபரீத ஆட்டம் உங்களுக்கு எதிராக ஆரம்பிக்கும். ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு நபரின் செய்கைகளையும் கடவுள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார். பாவம் புண்ணியங்களுக்கு ஏற்பதான் அனைத்தும் நடக்கும். ஆகையால் உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும். உங்களுடைய பாதை சரியானதாக நோக்கி இருக்க வேண்டும். கெட்ட விஷயங்களை தவிர்த்து நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். இல்லாமல் நீங்கள் மற்றவர்களுக்கு எதிராகவும் போட்டியாகவும் பொறாமையாகவும் மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடுவதும், மற்றவர்களை தேவையில்லாமல் பேசுவதும், மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருப்பதும், இப்படி என்று பாவங்களை சம்பாதித்து கொண்டால் கடவுளின் விபரீத ஆட்டம் நிச்சயமாக ஆரம்பமாகும். அப்பொழுது உங்களுக்கு பிரச்சனை நிச்சயம் உண்டாகும். அப்படி என்பதையும் மறுத்துவிட முடியாது. இதை தவிர்த்து உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் என்று எதுவுமே இல்லை. இதுதான் பெரிய பாதிப்பு. இதில் மட்டும் கவனமாக இருங்கள். நீங்கள் நினைத்தபடி எல்லாமும் உங்களுக்கு நிச்சயம் சாதகமாகவே அமையும். அப்படி என்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு வியாபாரம் செய்ய தொடங்கினால் சந்தை நிலவரத்தை அறிந்து முதலீடு செய்யுங்கள். அகல கால் வைத்துவிட வேண்டாம். பெரிதாக முதலீடு செய்துவிட்டு பிரச்சனையை வாங்க வேண்டாம். வேலையாட்களை உடைய ஒத்துழைப்பாளர் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் லாபம் கிடைக்கும். உங்களால் பெற முடியும். தவறான பழக்கவழக்கம் உள்ளவர்களுடைய நட்பை உடனே தவிர்த்து விடுவது நல்லது. நல்லது கணிதம் மற்றும் ஆங்கிலம் பாடங்களில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். நல்லவர்கள் என்று நினைத்து யாரையும் ஏமாந்து விட வேண்டாம். உயர்கல்வியில் போராடி வெற்றி பெறுவீர்கள். காதலுக்கும் நட்புக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வது நல்லதாக இருக்கும். திருமணம் தள்ளி போனாலும் நிச்சயம் உங்களால் முடியும். உங்களை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு நிச்சயம் தக்க பதிலடியை கொடுப்பீர்கள். வேலை செய்கின்ற இடத்திலேயும் சரி, வீட்டிலேயும் சரி, உங்களுடைய மதிப்பு மரியாதை பன்மடங்கு உயரப் போகின்றது. மன நிம்மதியற்ற ஒரு போக்கையும் பணத்தட்டுப்பாட்டையும் உங்களுக்கு குரு பகவான் சில நேரங்களில் கொடுத்தாலும் இந்த காலகட்டம் முடியும் போது
நன்மைகளையும் முடியும். தெய்வ நம்பிக்கையாலேயும் விடாமுயற்சியாலேயும் அனுபவ அறிவாலையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறப்போகின்றீர்கள். விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகின்றது என்கின்றதை சொல்லியே ஆக வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்வீர்கள். அதற்கு அம்மனுடைய ஆசி பெற்று வாழ வேண்டும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. உருவாக்கி கொடுக்கின்றேன். அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம். அதனால் என் பிள்ளையே, இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது, அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள், வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள், எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது. இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு, எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய்? நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம், எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும். என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. என் தங்க குழந்தையே, இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது. என் தங்கமே, இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும். அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன். இந்த அம்மாவிடத்திலிருந்து தான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும். என் தங்கமே, நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று இந்த உதவியை செய்கின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது. அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது. அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில்
சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன். எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது. என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு வந்துவிட்டது. இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம், சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன். எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன். அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன். உங்களை நான் மனதார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை. அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது. நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது. என் தங்க குழந்தையே, யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. பலவீனமாக்கி உனக்கு வேண்டாத சில வேலைகளை செய்வதற்கு ஒரு பெண் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாள். உன்னிடத்திலிருந்து பல பலன்களை பெற்றிருக்கின்றாள். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை எல்லாம் நடக்கும் பொழுதெல்லாம் அதை நடக்க விடாமல் தட்டிவிட்டு இருக்கின்றாள்.
உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை செய்ய நினைத்திருக்கின்றாள். உன் வாழ்க்கையில் நீ இத்தனை கஷ்டங்களுக்கு இவள்தான் முக்கிய காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இவள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே. முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று எண்ணி நீ ஏமாந்து போய் நிற்கின்றாய் அல்லவா? உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதே. இனிமேலாவது அவர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கு கூட அவர்கள் அங்கு தயாராக இல்லை என்பதனை நீ மறந்துவிடாதே. நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலையிலும் எத்தனையோ சிக்கல்கள் எல்லாம் தாண்டித்தான் நீ மீண்டு வந்திருக்கின்றாய். அப்படி மீண்டு வரும்பொழுதெல்லாம் உனக்கு மீண்டும் அதே போல கஷ்டத்தை திருப்பிக் கொடுக்கத்தான் அவர்கள் தயாராக இருக்கின்றார்களே தவிர உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பது அவர்கள் ஒரு பொழுதும் தயாராக இல்லை என் தங்க பிள்ளையே. எது சரி எது தவறு என்று சில நேரங்களில் நீ பிரித்தறிய முடியாமல் இருக்கும் பொழுது இன்னொருவரிடம் நீ உதவியை கேட்கின்றாய். ஆனால் அவர்களுக்கும் அது மிகப்பெரிய தனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று உனக்கு தவறான விஷயங்களை சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள் என் தங்கமே. இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் அதிகமாக ஏற்பட்டது. ஆனால் நீ என்ன நினைத்து கொண்டிருந்தாய் தெரியுமா? எல்லாம் உன்னுடைய கெட்ட நேரம், துரதிர்ஷ்டம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய். அது உண்மை அல்ல. நீ பட்ட கஷ்டங்களுக்கு பின்னால் இவர்களுடைய சூழ்ச்சிகள் இருந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். அதற்கான வழிவகைகளை உனக்கு என்னால் உருவாக்கி கொடுக்க முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள். அதைத்தான் இந்த தாயானவள் நான் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றேன். இத்தனை நேரமும் சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடப்பது தீய விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயங்களிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன் என் தங்கமே. யாரால் உன் வாழ்க்கை இந்த நிலைக்கு ஆளானது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயம் உனக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கே என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றாள். யார் உனக்கு வேண்டாதவர்களோ, இந்த வாழ்க்கையில் நீ யாரை அதிகமாக வெறுக்கின்றாயோ, யாரோடு இனிமேல் பேசவே கூடாது என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்திலேயே சென்று அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையை பற்றி சொல்லி ஒப்புவித்து வந்து விடுகின்றார்கள். அப்படியே அதை அவர்களுக்கு காண்பித்து விட்டு விடுகின்றார்கள். இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியின்றி இருக்கின்றது. உன் நிலைமையானது மற்றவர்களுக்கு தெரிந்த ஒரு திறந்த புத்தகமாக மாறிவிடுகின்றது. அடுத்தவர்களின் வாழ்க்கையை பற்றி பேசி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த துடித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நினைப்பது தவறான செயல் அல்லவா? அதைத்தான் அவர்கள் அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே. எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி,